வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்னமும் கூலிம் எக்ஸ்பெடிஷனில் தான் இருக்கும். கூலிமை சார்ந்து இருக்கிற ஒரு விநாயகர் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயத்தோட பேர் ஸ்ரீ விநாயகர் தேவஸ்தானம். சுங்கைக்காரங்கன் படாங்சராயில் இருக்கிற இந்த ஒரு விநாயகர் ஆலயம் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். முன்பு உள்ள காலத்தில் தோட்டப்புறத்தில் இருக்கும் போது இந்த விநாயகர் தூண்டியிருக்காரு. அதுக்கப்புறம் அரச மரத்து அடியில் வச்சு வணங்கி அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஆலயமே எழுப்பியிருக்காங்க. நான் கால் பண்ணிவிட்டு இந்த ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண்ணை அனுமதி கேட்டுருந்தேன் எடுக்கிறதுக்கு. கோயில் தலைவரும் கொடுத்துருந்தார், நீங்கள் எடுத்துக்கோங்க, எவ்வளோ தேவைப்பட வேணால் எடுத்துக்கோங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு. அதே நேரத்தில் இங்கே இருக்கிற மக்களோட ஆதரவால் இந்த விநாயகர் ஆலயம் இன்னமும் சீரும் சிறப்போடு இருக்குதுன்னு சொல்லும் போது அது மனசுக்கு மிக நிறைவாக இருக்குது. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஆலயமாக 518வது ஆலயமாக அருள்மிகு ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் உமையாம்பிகை சமீத ஸ்வர்ணலிங்கேஸ்வரர் சிவன் கோவில் புக்கிட் காரங்கான் பாடாங்சராய் கிடால இருக்கிற இந்த ஒரு ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயத்தோட சைன்போர்ட் முன்னுக்கு நின்று தான் இந்த ஆலயத்தை தேடிக்கிட்டு இருந்தேன். கால் பண்ணி கேட்டுட்டு ஒரு 15 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட என்னை சுத்த விட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஆலயத்துக்கே வர வச்சுருந்தாங்க இந்த அம்பாள். இந்த ஆலயம் தற்பொழுது திருப்பணியில் இருக்கிறவாசி. இந்த ஆலயத்தை சார்ந்து இருக்கிற பக்த பெருமக்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நன்கொடையோ காணிக்கையோ அல்லது ஸ்பான்சர்ஷிப்பும் பண்ணலாம். மிக விரைவாக இந்த ஆலயத்தை எழுப்பி கும்பாபிஷேகம் நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க கோயில் நிர்வாகம். இந்த ஆலயம் பழமையான ஆலயமாக இருக்கிறவாசி. இந்த ஆலயத்தை சார்ந்து இருக்கிற பக்த பெருமக்கள்லாம் இன்னும் சீரும் சிறப்போட அங்கங்கே இந்த மலேசியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு நன்கொடையை கொடுக்கலாம். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஆலயமாக 519வது ஆலயம் அருள்மிகு தேவி ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம் பாடாங் மெஹா பாக்லேண்ட் கிடாலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். நான் வரும்போது சரியான மழை, ஓயாத மழையாக இருந்துச்சு. கோயில் நிர்வாகம் சார்ந்தவங்க இருந்தாங்க, எனக்கு நிறைய தகவல் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆலயம் குறைந்தது 120 வருஷத்துக்கு முன்பு உள்ள ஆலயம்தான். இவங்க தாய் கோயிலாக தான் இருக்காங்க. அதே நேரத்தில் இவங்களோட பலமும் இவங்களோட சக்தியும் சொல்ல வார்த்தையே இல்லை. எனக்கு இந்த மழை தூர்றது கேட்டாலே எனக்கு மனசுக்கு என்னோட அம்பாலே என்னை வர வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறதா நான் கருதுவேன். இங்கே இருக்கிற ஸ்தல விருட்ச மரத்துலேருந்து ஒரு பிடி மண்ணை கேட்டுட்டு வந்திருந்தேன். ஆலய நிர்வாகம் ஒத்துழைச்சி இந்த ஆலயத்தோட வரலாறு எடுத்து சொல்லி அதே நேரத்தில் பல விஷயங்கள் இந்த ஆலயம் சார்ந்து சொல்லியிருந்தாங்க. உதாரணத்துக்கு எப்படி திருவிழா கொண்டாடுவாங்க, எந்த மாரி அளவுக்கு சீர் தூக்கிட்டு வருவாங்க, அந்த விஷயம்லாம் கேட்கும்போது மனசுக்கே புல்லரிச்சு போயிடுச்சு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த அம்மனோட ஆலயத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதே எனது பெரிய பாக்கியமாக தான் நான் கருதுகிறேன். இவங்களோட ஸ்தல விருட்ச மரத்தை இன்னமும் பாதுகாத்துக்கிட்டு வராங்க, இன்னமும் ரிசர்வில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆலயத்தோட முன்போக்கு சிந்தனை இருக்குல்ல, அது இன்னமும் பலமாக வச்சுருக்காங்க தான் தெரியுது. இந்த ஆலயத்தோட மரத்தை பாருங்களேன், இவங்களே குறைஞ்சது ஒரு 100 வருஷம் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்துக்கு உண்டான சரித்திரத்தை எடுத்து சொல்லியிருந்தார். இந்த ஆலயத்தை சார்ந்து இருக்கிற ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறோட வயசே 100 வயசுக்கு தாண்டிருச்சு. ஆனால் அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி மட்டும் வத்தாமல் இருக்குது. ஒரு விசேஷ காலகட்டத்தில் மட்டும் இந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து தான் அம்பாளுக்கே அபிஷேகம் பண்ணுவாங்களாம். அந்த கிணத்தை ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி இந்த விஷயத்தை செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப சின்ன கிணறாக இருக்கலாம், ஆனால் தண்ணி வத்தாமல் இருக்குது. ஸோ இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற வித்தியாசமான விஷயங்களும் வித்தியாசமான அமைப்புகளும் நம்மளோட ஆலயத்தை சார்ந்து இருக்கும். இது உங்களுக்கான பயணம் 1008 சாயில் ப்ராஜெக்ட் நாளை தொடரும்.